ஹலோ கைஸ், வெல்கம் டு வீடியோ எழுத்துலகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த மாதிரி இருக்க நார்மல் ஃபோட்டோ வந்து ரெட் அண்ட் ப்ளூ எஃபெக்ட் ஃபோட்டோவாக மாற்றுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்திங்கன்னா PicsArt. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று வீடியோ எழுதுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PicsArt ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு எடிட்னு இருக்குல்ல, எடிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் அஜித் ஃபோட்டோ வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஒரு இது இருக்குல்ல, தேர்ட் ஆப்ஷன், அந்த இது வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் ஸ்க்ரோல் நகர்த்திட்டே வரணும். நகர்த்திட்டே வந்துட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். எந்த ஒரு செட்டிங்ஸுமே மாற்றாதீங்க. மோரோவர் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோ வந்து அந்த ஃபேஸ் வந்து சென்டராக இருந்துச்சுன்னா இன்னும் இந்த எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இது ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரான்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது கேட்கும், நம்ம ட்ரான்னு தான் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எம்டி இது இருக்கு பாருங்கள், இந்த இது செலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, இது செலக்ட் பண்ணியிருக்கணும். நான் பொறுமையாக சொல்கிறேன், எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் இல்லை, இந்த லேயர். ஏன்னா இதில் வந்து ஒரு ஸ்டெப்பு தப்பாயிடுச்சுனாலும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரவே வராது. மறுபடியும் இந்த டிக் கொடுக்கக்கூடாது. டிக் கொடுத்தா சேவ் இது அந்த இது போயிடும், வெளியே போயிடும். மறுபடியும் இந்த இதுவே கொடுக்கணும். இப்போ இது ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷு செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எது வேணால் செலக்ட் ஆகிருக்கலாம். நம்மளுக்கு இது தான் தேவை. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இந்த இது தான் தேவை. இதில் வந்து சைஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கணும். ஒபாசிட்டி அந்த இதுவும் ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து செட்டுன்னு கொடுத்துடணும். செட்டுன்னு கொடுத்துட்டோடனே நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணணும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் தேவை. இது வந்து அவுட்டர் சர்க்கிள், அவுட்டரில் இன்னர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி அந்த மாதிரி. ரெண்டு சர்க்கிளும் நமக்கு வந்து ரெட்டில் இருக்கணும். மோரோவர் அந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா டார்க் ரெட் கிடைக்கும். இதை டிக் கொடுத்துடணும். டிக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா பெயிண்ட் ப்ரஷ் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோட் மாதிரி போடணும். கோட் மாதிரி போட்டு என்னடா இது ஒரு வந்து இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோட் போட்டுட்டு லேயர் போகணும். லேயர் போய்ட்டு இந்த மேலே ஒரு 3 கோடு மாதிரி இருக்குல்ல, 3 டாட், டிக்கு கீழே, டிக்கு பக்கத்தில் இல்லை, டிக்கு கீழே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஜூம் அவுட் நல்லா வெளியே நல்லா இழுக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணுமோ, கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும். மோரோவர் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி இருக்குது, ரைட் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. சென்டராக அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம இது பண்ணலாம். இப்போ நான் இது அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போது டிக் கொடுத்துடணும். ஒரே டிக் தான் கொடுக்கணும், ரெண்டாவது டிக் கொடுக்கக்கூடாது. இப்போ இங்கே ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எம்டி லேயர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். இப்போ எம்டி லேயர் செலக்ட் ஆகிடுச்சா. இப்படி செலக்ட் ஆகிருக்கூடாது, இப்படி செலக்ட் ஆகிருக்கணும். மறுபடியும் அந்த லேயர் இதுவை கிளிக் பண்ணோன்னே இப்படி பேக் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரெட் கலர் முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் என்னது, ப்ளூ கலர். அவுட்ரு சர்க்கிளில் இருக்குல்ல, அதை அப்படியே மெல்லமாக நகர்த்திட்டு வந்து ப்ளூ அண்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுக்கணும். டிக் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்னது, மறுபடியும் ஒரு கோடு போடணும். கோடு போட்டாச்சா. மறுபடியும் லேயர் பண்ணணும். லேயரு அந்த லேயர் செலக்ட் ஆகிடுது. அந்த லேயர் தான் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ டிக் ஆகிடுச்சா. இப்போ அந்த இது தான். இப்போ நம்ம அதே மாதிரி ஜூம் பண்ணோம். ஃபோட்டோவோட எண்டில் வந்து ப்ளூ ஜாஸ்தியாக இருக்கணும். ஃபோட்டோவோட இன்னரில் வந்து ஃபோட்டோ இது வந்து கம்மியாக இருக்கணும். இப்போது நல்லா எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு
எல்லாம் நம்ம பண்ணுறதை பொறுத்து தான். உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டு நோட்டில் வேணுமா, ப்ளூ இதுவா, அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்துன்னு பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லாயிருக்கு. இப்போ வந்து டிக் கொடுத்துடணும். என்ன தம்ப்நெயில்ல ஒரு ஃபோட்டோ இருக்குது, இது ஒரு ஃபோட்டோ இருக்குது தானே யோசிக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இதுதான் சிம்பிள். இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டீங்களா, ப்ளூ. பாட்டமில் பாருங்கள் நார்மல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணி ஓவர்லேன்னு இருக்கு பாருங்கள், ஓவர்லே கிளிக் பண்ணோம். ப்ளூ லேயர் முடிஞ்சிச்சு. இப்போ ரெட் லேயர் நார்மல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓவர்லேன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வந்து ஓவராக இருக்குல்ல, இதை நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம். அது எப்படின்னா மறுபடியும் ரெட் லேயரு கிளிக் பண்ணுங்கள். அது போயிட்டு நார்மல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம். அதை போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு பிறகு ரெட்டை வந்து நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி ஓரமாக தள்ளி வைப்போம். இது ட்ரையல் ஆர் எரர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் அதேமாரி ஓவர்லே பண்ணுவோம். ஓவர்லே பண்ணி பார்ப்போம். இந்த இது ஓகேன்னா பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்பீடப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் வந்து அந்த ரெட் அண்டு ப்ளூ வந்து கரெக்டாக இருக்குது எஃபெக்ட்டு. இப்போ இது வந்து ஃபோட்டோ வந்து சென்டராக இருந்துச்சுன்னா அந்த ரெட் அண்ட் ப்ளூ எஃபெக்ட் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோவோட கிளாரிட்டி பொறுத்து அந்த இது மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா கிளாரிட்டி வந்து இன்னும் கிறிஸ்பாக இருக்கும். நான் இது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன், கொஞ்சம் லோ குவாலிட்டி தான், அதனால் கொஞ்சம் நாய்ஸ்லாம் இருக்கும் இந்த ஃபோட்டோவில். அது கொஞ்சம் அப்பப்போ பேச்சஸ் மாதிரிலாம் தெரியும். இப்போ வந்து இங்கே டிக்குன்னு கொடுத்துருக்குல, அதை டிக் பண்ணிடணும். ரைட் சைட் அபோவில் இருக்குல்ல, இப்போ அதை அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்கணும். ரைட் சைடு ஏரோ மாதிரி இருக்குல்ல, அது கொடுத்துட்டு கேலரியில் வந்து சேவ் பண்ணிடணும். இப்போ நான் நெட்டு ஆஃப் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது நெட்டு ஆன் பண்ணுறேன்னா இப்போ வந்து சேவ் ஆகிடும். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ கேலரியில் கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். கேலரியில் வந்து சேவ் ஆகிருக்கு. நான் இது வந்து கொஞ்சம் மைல்டாக பண்ணியிருக்கேன், இதை வந்து கொஞ்சம் டார்க்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோவோட கிளாரிட்டி ப்ளஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணுற கான்ட்ராஸ்ட் பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இந்த மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நான் பிக்ஸார்ட் யூஸ் பண்ணி ஒரு டைப் பண்ணி ஒரு ஓவர்லே பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அவுட்டர் டெம்ப்ளேட்டில் அது மேலே வரும், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். As always, thanks for watching. Make him spicy, Papa.